Hey guys, it's me PYR Kadir. கரூரில் நடந்த டிவிகே பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட வந்து 41 பேர் வந்து இறந்து போனாங்க. ஸோ இந்த 41 பேர் இறந்து போனது அப்படிங்கிறது இந்தியாவிலே வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஒரு கூட்ட நெரிசலில் இவ்வளோ பேர் வந்து இறந்து போனது அப்படிங்கிறது வந்து இது வரைக்குமே வந்து நடந்தது கிடையாது. ஸோ இந்தியாவில் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் நடந்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டோம். ஸோ யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துருச்சு. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாடு முழுக்க இது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்தியா முழுக்க வந்து பேசப்பட்டுச்சு. எங்கெங்கேருந்தோ வந்து அவங்க வந்து அவங்களுடைய இரங்கலை வந்து தெரிவித்தாங்க. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரான மோடிஜி அவர்கள் வந்து அவருடைய இரங்கலை தெரிவித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய இரங்கலை தெரிவித்தார். அப்புறம் வந்து மகேஷ் அவர்கள் வந்து அவருடைய இரங்கலை தெரிவித்தார். ஸோ அந்த வீடியோலாம் வந்து இப்போ வந்து ரொம்பவும் ட்ரெண்டிங்காகி போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து கலாய்க்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு. அண்ட் தமிழகத்தோடைய அரசியல் கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இல்லை வந்து சீமான் அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய தரப்பில் அவங்களுடைய இரங்கலை வந்து தெரிவித்தாங்க. அவங்களுடைய கருத்துக்களையுமே வந்து தெரிவித்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த கேஸை வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு தனிநபர் ஆணையத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தா அருணா ஜெகதீசன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் வந்து ஒரு தனிநபர் ஆணையத்தை வந்து கொண்டு வராங்க. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இந்த கேஸ் வந்து சிபிஐ கைக்கு போகுது. ஸோ சிபிஐ இந்த நேரத்தில் சிபிஐ வந்து அவங்களுடைய முதல் தகவல் அறிக்கையை வந்து அதாவது வந்து முதல் எஃப்ஐஆரை வந்து ஒரு டூப்ளிகேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் A1 A2 A3 அப்படின்ட்டு 3 பேரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் A2 அப்படிங்கிற யாருன்னு பார்த்தா குஷி ஆனந்த் தான். ஸோ இந்த A1 A2 A3 இந்த 3 பேர் மட்டும்தான் அவங்களுடைய அந்த எஃப்ஐஆர்லேயே வந்து அவங்க அந்த தகவல் அறிக்கை இருக்குல்ல, ஸோ அதுலேயுமே அவங்களுடைய பேர் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற யார் பேருமே வந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் எஸ்பெஷலி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவரோட பேருவை கூட அந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த 3 பேர் யார், இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து 3 பேருமே வந்து டிவிக்கு சேர்ந்தவங்களா, இதுல என்னதான் இருக்குது, ஏன் வந்து எல்லாரையும் விட்டுட்டு இந்த 3 பேரை மட்டும் சிபிஐ வந்து இவங்களோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றும் இல்லை உங்களை வந்து சேரும். ஸோ மூலியமாக நீங்கள் நிறையா வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போன மாதம் 27ஆம் நைட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறதுலேருந்து நான் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கேஸை எப்படி கவர்மெண்ட் நடத்துது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அண்ட் சிபிஐ எப்படி நடத்துது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய பிரச்சாரத்தை வந்து ஒரு கேம்பெயினை வந்து ஒரு ஷெடியூல் மாதிரி வச்சிருந்தாரு. ஸோ அவர் வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் வந்து மக்களை சந்திக்கணும், மற்ற நேரத்தில் வந்து சந்திக்க வேணாம், சனி ஞாயிறு மட்டும் சந்திச்சுப்போம், ஆனால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலையுமே போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஷெடியூலை வந்து போட்டு வச்சுறேன். ஸோ இந்த ஒரு ஷெடியூல் வந்து ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி, ஸோ சுற்றுப்பயணம் மாதிரி மேற்கொண்டு நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பிரச்சாரம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஷெடியூலை போனார். அவர் நினச்ச மாதிரியே அவர் பிரச்சாரத்தை வந்து சனி ஞாயிறு நல்லா தான் நடத்திட்டு போயிறாரு. அண்ட் எஸ்பெஷலி வந்து எங்கள் ஊர் திருவாரூர் வரைக்குமே வந்து வந்தார், நாகப்பட்டினத்துக்குமே வந்து வந்தார். ஸோ அவருடைய பிரச்சாரத்தை நல்லா தான் நடத்திட்டு இருந்தார். போன மாதம் 27ஆம் நாமக்கலுக்கும் கரூருக்கும் விஜய் அவர்கள் வந்து போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவருடைய பிரச்சாரத்துக்காக போக வேண்டியது இருந்துச்சு. நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நேராக கரூருக்கு போகிறாரு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வரைக்குமே பிரச்சாரம் பண்ணார். அப்போ பண்ணுறப்ப வந்து எந்த ஒரு அவருடைய பேச்சில் வந்து எந்த ஒரு தடுமாற்றமே இல்லை. மைக்கு பிரச்சனை அந்த மாதிரி நடந்துச்சு, பட் அவருடைய பேச்சில் எந்த ஒரு தடுமாற்றமே இல்லை. அது மாநாட்டில் இருக்கட்டும், அது பிரச்சாரத்தில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தடுமாற்றம் இல்லை. ஆனால் நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணுறப்ப அவர் பேச்சில் வந்து நிறையா தடுமாற்றம் இருந்துச்சு. நிறைய இடத்துல சாரி சொன்னார், நிறைய இடத்துல வந்து தப்பாக வந்து பேசினார். தப்பாக மீன்ஸ்னால் திரும்பவும் டிவிக்கே வந்து ஆட்சி அமைக்கணுமா அப்படின்ட்டு தப்பாக சொன்னார். சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், டிவிக்கே வந்து ஆட்சி அமைக்கணுமா வேணாமான்னு கேட்குறது பதில் திரும்பவும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நிறையா வந்து அவர் பேச்சில் வந்து தடுமாற்றம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி அவர் நாமக்கல்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நேராக கரூருக்கு வராரு. கரூருக்கு வரப்பவுமே அவர் கரெக்டான நேரத்தில் வந்தார் கேட்டால் இல்லை, அவர் லேட்டாக தான் போனார். காலைல மதியம் ஒரு 12 மணிக்கு போக வேண்டிய இடத்துல அவர் வந்து நைட்டு தான் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணார். ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து பிரச்சாரத்தை பண்ணி முடிக்கிறப்பே கரூரில் பிரச்சாரம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டுலாம் கீழே வந்துட்டாங்க. ஸோ வெயிலில் எல்லாம் இருந்ததுனால ஸோ அவங்களோட எனர்ஜிலாம் போய் மயக்கம் போட்டுலாம் வந்து நிறைய பேர்லாம் கீழே வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி கரூரில் வந்து பிரச்சாரத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவர் கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் தான் யாருமே நினைக்காத ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ கரூரில் 41 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த இறந்து போனதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு அரசியலாகவே வந்து மாற்றிட்டாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நிறைய பேர் ஒரு அரசியல் களமாகவே வந்து மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு மாதம் ஆகிட்டு, ஏன்னா போன மாதம் 27ஆம் நடந்தது, இந்த மாதமே வந்துட்டு. ஸோ இது வரைக்குமே இந்த இன்சிடென்ட் பற்றி தான் வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே சேர்ந்த
எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் டிஎம்கேவை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும், அவங்க வந்து நம்மளுடைய இப்போ சிஎம்மான இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அண்ட் அண்ணாமலை அவர்களாகட்டும். ஸோ இவங்க எல்லாருமே இந்த கரூர் இன்சிடென்ட் பற்றி தான் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட தரப்பில் அவங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதில் இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, டிவிக்கு சார்ந்த அவங்களோட என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து கரெக்டான இடத்த கொடுக்கல, எங்களுக்கு கூட்டம் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும், அந்த கூட்டத்துக்கான இடத்த வந்து எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ட்டு டிவிக்கு சார்பில் ஒருத்தர் பேசிட்டாங்க. அண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் சார்பில் வந்து என்ன பேசிட்டாங்கன்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கருத்தை வந்து நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்தோம், ஆனால் நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு வராததுனால தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதில் தப்பு வந்து விஜய் மேலேயுமே தான் இருக்குது. ஏன்னா வந்து கரெக்டான நேரத்தில் போயிருந்தாங்கன்னா கரெக்டான அந்த நேரத்தில் வந்து பிரச்சாரத்தை முடிச்சு கிளம்பி இருந்திருக்கலாம். ஆனால் இவர் வந்து 12 மணிக்கு பிரச்சாரம்னு சொல்லிட்டு இவர் வந்து லேட்டாக வந்தது அப்படிங்கிறது இவர் மேலே தப்பு. இப்போ நாளைக்கு நாமக்கல்ல வந்து இதுனா பிரச்சாரம்னா அவர் இன்னைக்கே வந்துருந்துருக்கணும். ஸோ இப்படியே வந்திருந்தாங்கன்னா வந்து இன்னைக்கே வந்து அவர் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் இல்லை வந்து லாட்ஜில் இல்லை வந்து ரூம் எடுத்தோட தங்கி அவருக்கப்புறம் பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் போயிருந்தாருன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் தேவையில்ல. இன்னைக்கு பிரச்சாரம்னா இன்னைக்கு காலைல தான் வீட்டை விட்டே கிளம்புறது அப்படிங்கிறது வந்து அது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இது அவர் பிரச்சாரத்தை முடிக்கிறாரு. முடிச்சக்கப்புறம் 41 பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதில் வந்து சென்னை ஹைகோர்ட் இருக்குல்ல, ஸோ சென்னை ஹைகோர்ட் வந்து இதை பற்றி விசாரணை நடத்தணும் அப்படின்ட்டு அருணா ஜெகதீசன் அப்படிங்கிற தனிநபர் விசாரணையை வந்து ஒருத்தவங்க மேற்கொள்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு கமிட்டி வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அஸ்ரா காக்கர் அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய எஸ்ஐடி அப்படிங்கிற அவங்களுடைய தலைமையிலுமே வந்து ஒரு கமிட்டியை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இப்போ வந்து டிவிகே வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, டிவிகே தரப்பில் உள்ளவங்க வந்து ஹைகோர்ட்டில் வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க. ஸோ மேல்முறையீடு பண்ணதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த கேஸ் வந்து வேற பக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த கேஸ் வேற பக்கம் மாறுது. ஸோ என்ன பக்கம் மாறுதுன்னா சிபிஐ கைக்கு போகுது. ஸோ இந்த மாதம் 17ஆம் தேதி சிபிஐ கைக்கு போகுது. ஸோ சிபிஐ கைக்கு போகிறப்ப இதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த கேஸ் வந்து கரூர் சிட்டி போலீஸ் கையிலையும் அப்புறம் வந்து அஸ்ரா காக்கருடைய எஸ்ஐடி தலைமையிலேருந்து தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதம் 17ஆம் தேதி சிபிஐ கைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய எவிடன்ஸ் விசாரணை பண்ணி அவங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுருந்துருப்பாங்களே, ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து சிபிஐ கைக்கு போகிறாங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சிபிஐ வந்து யார் தலைமையில் விசாரிக்கிறாங்கன்னா ஏஎஸ்பி முகேஷ்குமார் அவங்களுடைய டீம் தான் வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க. இந்த கேஸுக்கு அவங்களுடைய இந்த டாக்குமெண்ட்டை வந்து வாங்குறாங்களே, ஸோ அதாவது வந்து கரூருடைய நகர போலீஸ், அந்த சிட்டி போலீஸ், அதுக்கப்புறம் அஸ்காக்கர் அவங்களுடைய அந்த ஏஎஸ்டி டீம் அவங்க எல்லாமே வந்து அவங்க விசாரித்து வச்சுருக்காங்க டாக்குமெண்ட். இது எல்லாமே சிபிஐ கைக்கு போகுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து டிவிகே சார்பில் உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் வந்து ஹைகோர்ட்டில் வந்து மனு தாக்குதல் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து டாக்குமெண்ட் வெளியிடணும், ஸோ அவங்க வந்து அதை நகல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து சிபிஐ அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய முதல் தகவல் அறிக்கையை வந்து அதாவது எஃப்ஐஆர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வெளியிட்டுறதை வந்து எங்களுக்கு வந்து டூப்ளிகேட்டை வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு டிவிகே சார்பில் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த அவங்களுமே சிபிஐமே வந்து அந்த எஃப்ஐஆரை வந்து வெளியிடுறப்ப தான் இந்த இடத்துல வந்து அவங்களோட அந்த எஃப்ஐஆரில் வந்து A1 A2 A3 அப்படின்ட்டு 3 பேரோட பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த A1 A2 A3 அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா, A1 அப்படிங்கிறவங்க கரூருடைய கரூர் செயலாளரான மதியழகன், அப்புறம் A2 அப்படிங்கிறவங்க புஷியானந்த், அப்புறம் A3 அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தோன்னா நிர்மல்குமார் அப்படிங்கிற 3 பேரும் தான். ஸோ இந்த 3 பேரோட பேர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே புஷியானதெல்லாம் இந்த கேஸ் நடந்ததுக்கு அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியல, ஸோ இந்த தலைமறைவெல்லாம் ஆயிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நிர்மல்குமாரையும் அப்புறம் பவன்ராஜையுமே வந்து கைது பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 3 பேரோட பேர் வந்து சிபிஐ மட்டும்தான் வந்து அவங்களோட எஃப்ஐஆரில் வச்சுருக்காங்கன்னா கிடையாது. அந்த கரூர் சிட்டி போலீஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களுடைய எஃப்ஐஆர்லையும் சரி, அப்புறம் வந்து அஸ்ரா காக்கர் அவங்களுடைய ஏஎஸ்டி அந்த அவங்களுடைய குழுவிலே சேர்ந்தவங்க அவங்களுடைய விசாரணை இதுலையுமே அந்த 3 பேரோட பேருமே வந்து A1 A2 A3 அப்படின்னு 3 பேரோட பேருமே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப அவங்க 2 பேருமே நிர்மல்குமார் அப்புறம் பவன்ராஜ் 2 பேருமே வந்து கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து அவங்களுக்கு ஜாமீன் வேணும் அப்படின்ட்டு அவங்களுடைய தரப்பில் வந்து அவங்களோட இதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த 3 பேர் எதுக்காக வெளியிட்டாங்க, ஸோ அந்த 3 பேர் வந்து எதுக்காக அதில் மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்ட்டு இது வரைக்குமே தெரியல. வரப்போகிற காலத்தில் வந்து தெரியும். அண்ட் இதில் யார் மேலே தப்பு ஃபஸ்ட்டுன்னு சொன்னோம்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் மேலே வந்து ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா வந்து டயத்துக்கு வந்து அவர் போகாமல் இருந்தது அப்படிங்கிறது வந்து அவரோட தப்பு. ஏன்னா வந்து இப்போ நாளைக்கு ஷெட்யூல்னால் அவர் வந்து இன்றைக்கே கிளம்பி போயிருந்துருக்கணும். ஸோ இன்றைக்கி கிளம்பி போகாமல் லேட்டாக கிளம்பி போகிறது,
லேட்டாக மீன்ஸ் வந்து இன்னைக்கு ஷெடியூல்னா இன்னைக்கு நாமக்கல் போனோம்னா இன்னைக்கு காலைல தான் சென்னையை விட்டு அவர் கிளம்பி போகிறார். ஸோ அதனால் வந்து லேட் ஆகும். அப்புறம் ட்ராவலிங் டைம், அப்புறம் வந்து அவர் டிராஃபிக்கு, ஸோ இதெல்லாமே அவர் தெரியுமா தெரியாதான்னு தெரில. ஆனால் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி அவரோட தப்பு வந்து அவரோட கரெக்டான நேரத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகாது தான் வந்து அவரோட தப்பு. அண்ட் இதில் என்ன நடக்குது அப்படின்ட்டு சிபிஐ கைக்கு வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரம் தெரியும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.